ஐயோ, அம்மா எப்படி சமாளிக்க? ஒரு வாரம் தானே டைம் தந்திருக்காங்க. ஷோ, உமாட்ட இத பத்தி பேசினா பயந்துருவா. எப்படி பேச? தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. அம்மாட்ட பேசவே முடியல. அம்மா நம்ம இப்படிலாம் நினைக்கவே இல்ல. சொல்லாம நம்மள பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போயிட்டாங்க. ச்சே. ஐயோ, எனக்கு என்ன சொல்லன்ட்டே தெரியல. பூமாரியும் போனும் போடல. போன் போட்டா அவங்க அண்ணன் யாரும் எடுத்துடக்கூடாது. அது வேற பெரிய பிரச்சனையில முடிஞ்சிடும். என்ன செய்ய? ஐயோ, ச்சே. போன் எப்பண்டா பண்ணுவான்ட்டு இருக்கு. இப்பவுமே கல்யாணம் பண்ற ஐடியால பூமாரி கண்டிப்பா இருக்க மாட்டா. நம்மளாலையும் முடியாது. இன்னும் நம்ம லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்பவுமே கல்யாணம், ஃபேமிலி, குழந்தைங்க, முடியவே முடியாது. அம்மாவை எப்படி சொல்லி சமாளிக்க? ஆனா அம்மா ஆசையும் நியாயமா உள்ளதுதான். எந்த அம்மா அப்பாவும் யோசிக்க தானே செய்வாங்க, தனக்கு பிள்ளை கல்யாணம் பண்ணணும் எடுக்கணும்ட்டு. என்ன பேசி எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. சரி, இப்படி வேணா பண்ணலாம். அம்மாட்ட பூமாரி விஷயத்த முதல் பேசிடுவோம். பேசினதுக்கு அப்புறம் அம்மா என்ன முடிவு எடுக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு 2 இயர்ஸ் டைம் கேட்கலாம். சரி, இப்படி வேணா பண்ணலாம். அம்மாட்ட பூமாரி விஷயத்த முதல் பேசிடுவோம். பேசினதுக்கு அப்புறம் அம்மா என்ன முடிவு எடுக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு 2 இயர்ஸ் டைம் கேட்கலாம். ஹலோ டாக்டர் சார். என்ன டாக்டரே இப்படி டென்ஷனானா எப்படி? என்னடா டென்ஷனா உட்காந்துருக்க? இல்ல மதன், சும்மா தான் இருக்கேன். ஒரே தலைவலியா இருக்கு காலையில இருந்து, என்னன்ட்டு தெரியல. பேஷண்ட்ஸ் பாக்குறியா? நீ இவ்வளவு பேஷண்ட்ஸ் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான்டா, என்ன காரணத்துக்காக தலைவலி? சொல்லலன்னா சொல்லு, வேண்டானா வேண்டாம். இல்ல மதன், சொல்லக்கூடாதுன்னா இல்ல, உனக்கு தெரியாதுதான் என்ன? உன்கிட்ட நான் எந்த விஷயமே மறைச்சது இல்லையே. நேத்து அம்மா திடீர்னுட்டு ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும் வான்னு கூப்பிட்டாங்க. நான் வரலாமான்னு தான் சொன்னேன். வாடான்னு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போனாங்க. சரி, ஏதோ ரிலேட்டிவ் போல, நமக்கும் ஏதோ இந்த ஊர்ல ரிலேட்டிவ் இருக்காங்க போல அப்படின்ட்டு அம்மா கூட போனேன். பார்த்தா பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் மாதிரி எங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. டேய், என்னடா சொல்ற? பொண்ணு பார்க்க போனியா? சொல்லவே இல்ல. அப்போ பூமாரியோட நிலைமை அவ்வளவுதானா? அம்மா சொல்லாமே உன்னை கூட்டிட்டு போனாங்க. நீ யாரு யோசிக்க வேண்டாமா? இங்க எங்கடா உங்க ரிலேட்டிவ் இருக்காங்க? நீ படிச்சது எல்லாமே மெட்ராஸ், பெங்களூர் அந்த மாதிரி. இங்க எப்படியும் சொந்தக்காரங்க இருப்பாங்க. யோசிக்க வேண்டாம். சரி, பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? உனக்கு சூட்டபிளா இருப்பாளா? ஏன் மதன், நீ வேற கடுப்ப கிளப்பிட்டு. எனக்கு தெரிஞ்சிருந்தா சத்தியமா போயிருக்கவே மாட்டேன். அந்த பொண்ணு ஏதோ டாக்டருக்கு தான் படிச்சிட்டு இருக்கா போல. அதான் நம்ம ப்ரொஃபஷனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ட்டு அம்மா டாக்டர் பொண்ணு பாக்காங்க. அம்மாக்கு இங்க எந்த தரகரையும் தெரியாது. எங்க வீட்டுக்கு வேலைக்கு ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்க மூலமா ஐ திங்க் ஏதோ இதா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள பாத்துட்டு தான் இருக்கேன். சரி சரி, அப்ப சீக்கிரமே கல்யாண சாப்பாடு போடுவேன்னு சொல்லு. எப்படா கல்யாணம்? டேய், கிளம்புடா முதல்ல. நானே ஆல்ரெடி தலைவலியோடி இருக்கேன், இதுல நீ வேற. போடா நீ அங்கிட்டு. சரி சரி, நான் கிளம்புறேன். ஹாப்பி மேரேஜ் லைஃப்டா மாப்பிள. ஹலோ. ஆ, என்ன பூமாரி? உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு 100 வயசு. எனக்கு உன்னை இப்பவுமே பார்க்கணும். உடனே கிளம்பி வா. என்ன கார்த்தி, திடீர்னுட்டு இப்பமா? இப்பமா வர முடியாது, லஞ்ச் டைம். அதான் உங்ககிட்ட என்னம்னா ஆச்சே பேசிட்டு தான் போன் போட்டேன். இப்போ எப்படி வரதுக்கு? ப்ளீஸ் பூமாரி, எனக்காக ஆஃப் டே பர்மிஷன் கேட்டுட்டு கூட நீ வா. எனக்கு கண்டிப்பா உன்கிட்ட பேசியே ஆகணும். தலை போற விஷயம். ஆ, என்ன தலை போற விஷயமா? என்னங்க சொல்றீங்க? உடம்பு எதுவும் முடியலையா? என்ன சொல்லுங்க, பயம் கட்டாதீங்க. பயம் காட்டல பூமாரி, தயவு செஞ்சு கிளம்பி வா. எனக்கு உன்கிட்ட பேசியே ஆகணும். வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. கிளாஸ் நாளைக்கு கூட நீ ஃபுல் டைம் எடுத்துக்கோ. இப்ப எனக்காக பர்மிஷன் கேட்டுட்டு வந்துரு ப்ளீஸ். ஆ, சரி கார்த்தி, இதோ இதோ வர்றேன். பூமாரி வருவாளா என்னன்னு தெரியலையே. பயப்பட போறா. தலை போற விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம். பயந்துட்டே வர போறா. பூமாரி வாராளா என்னன்னு தெரியலையே. ஒருவேளை பர்மிஷன் கிடைக்கலையோ? ச்சே, நீ பேசியே ஆகணும். போன்ல பேசுற விஷயமும் இல்ல. நேர்ல அவள்கிட்ட கேட்டுட்டுதான் வீட்டுல அம்மாட்ட பேசணும். இது எப்படி விட்டோம்? அம்மா நிச்சயம் கல்யாணத்தை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருப்பாங்க. இங்க இருக்கீங்க? அப்பா, பயந்து பயந்து வந்து தெரியுமா? எதுக்கு திடீர்னு வர சொன்னீங்க? தலை போற விஷயம் அப்படி இப்படின்ட்டு ஆளே பயம் கட்டி விட்டுட்டீங்க. சும்மா தானே சொன்னீங்க.
லூசு இல்ல, சும்மா யாராவது சொல்லுவாங்களா தலை போற காரியம் அப்படின்னு இப்படின்ட்டு. கொஞ்சம் பிரச்சனைமா, உன்கிட்ட பேசியே ஆகணும், அதான் வர சொன்னேன். உட்காரு. பரவாயில்ல சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்குது. யாரும் பாத்துருவாளோ என்னமோன்ட்டு. எதுனாலும் சீக்கிரம் சொல்லுங்க, நான் போகணும். போனா தயவு செஞ்சு போ. எதுக்கு வந்த நீ? எப்போ பயப்படுறவ பேசாம காலேஜ்ல இருக்க வேண்டியதுன்னு. முக்கியமான விஷயம் பேசன்னு சொல்லிட்டு இருக்கேன், உடனே போவாளாம் வந்துட்டு. நீ வரவும் வேண்டாம், நான் பேச வேண்டாம், போ கிளம்பு. என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். ஏன் கார்த்தி கோபப்படுறீங்க? ஏன் சொல்லுங்க, என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டேன். சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. அதான் சொல்றேன்ல, பயப்படுறேன்னா போயிரு, தயவு செஞ்சு கிளம்பு. நான் பாத்துக்கிறேன் என்னோட பிரச்சனைய. சரி சொல்லுங்க, தெரியாம சொல்லிட்டேன். என்ன பிரச்சனை சொல்லுங்க கார்த்தி. பூமாரி, இந்த சின்ன பிள்ளைத்தனமா பேசுறது பழகுறதுலாம் நிப்பாட்டு. உனக்கு ஏஜ் ஆகுறது, மெச்சூரிட்டிங்கிறது உனக்கும் இருக்கு. எப்ப பாரு சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு எனக்கு என்னமோ ஏதோ சின்ன குழந்தைகிட்ட பேசுற மாதிரியே ஃபீல் ஆகுது. என் குரலே அப்படிதானுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. ப்ளீஸ் கார்த்தி, தப்பா ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, சொல்லுங்க. இங்க பாரு பூமாரி, நேத்து எங்க அம்மா பொண்ணு பார்க்க என்ன கூட்டிட்டு போனாங்க. என்ன சொல்றீங்க கார்த்தி? பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனாங்களா? ஆய் விளையாடாதீங்க, சொல்லுங்க. இல்ல பூமாரி, ப்ராமிஸா விளையாட்டுக்கு பேசல, உண்மையாதான் சொல்லுங்க. எனக்கே தெரியாது பொண்ணு பார்க்க போறோங்கிறது. அம்மாவோட ரிலேட்டிவ்னு சொன்னாங்க. அதான் எனக்கு இந்த ஊர்ல ரிலேட்டிவ் நமக்கு யாரும் இல்லையம்மா அப்படின்னு தான் சொன்னேன். அம்மா இல்ல இருக்காங்க வான்னு கூட்டிட்டு போனாங்க. சரி ரிலேட்டிவ் வீடு தானே நானும் நம்பி போனேன். பார்த்தா ஏதோ பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. என்ன சொல்றீங்க? பொண்ணு பார்க்கவா போனீங்க? லூசு, இதான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உன்கிட்ட சொல்லாமே முடியாது, விஷயம் கொஞ்சம் சீரியஸா இருக்கு. அதான் உன்கிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கலாமே தான் உன்னை வர சொன்னேன். சும்மா அந்த மூக்குறிஞ்சிட்டு இருக்காத, சொல்றது ஒழுங்கா கேளு. அதான் பொண்ணெல்லாம் பார்க்க போயாச்சே, இனி பேச என்ன இருக்குது? லூசு, எனக்கு தெரியாது சத்தியமா. அம்மா கூட்டு போனாங்களேன்னு போனேன். அம்மாவை சொல்லியும் தப்பு இல்ல, அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆசைப்படாதானே செய்வாங்க. ஆமா ஆமா, கல்யாணம் பண்ணிட்டு ஆசைப்படதான் செய்வாங்க. அதுக்குன்னு அவங்க சொல்றவங்கள கல்யாணம் பண்ணிடுவீங்களாக்கும்? பாரு பூமாரி, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் உன்னை வர சொன்னேன். சரியா? அம்மா 1 வீக் தான் டைம் கேட்டிருக்காங்க. அதான் உன்னை கூட்டிட்டு போய் வீட்டுல இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவா என்ன அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா இருக்கிற ஸ்பீடை பார்த்தா இப்பவுமே நம்ம கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு இப்பவுமே மருமக பேர பிள்ளையெல்லாம் பார்க்கணும் ஆசையா. எனக்கும் கொஞ்சம் ஆம்பிஷன்ஸ் இருக்கு. உங்க வீட்லயும் கண்டிப்பா இப்ப சம்மதிக்க மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவது நமக்கு டைம் வேணும். நீ கண்டிப்பா இந்த வாரத்துல ஒரு நாள் எங்க வீட்டுக்கு நீ வர்ற. அம்மாட்ட உன்னை இன்ட்ரோ பண்றேன். ஐயோ, நான் வரலப்பா, எனக்கு பயமா இருக்கு. நான் வரல, நீங்க சும்மா சொல்லுங்க. இப்படி ஒரு பொண்ணை விரும்புதேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணு அப்படி சொன்னா போதும். நான் இப்பெல்லாம் வரலங்க, எனக்கு பயமா இருக்குது. அப்படிதான் சொன்னா அம்மா சும்மா சொல்லுதேன்னு நினைக்கும். எங்க அம்மா பத்தி எனக்கு தெரியும். இப்படி கல்யாணத்தை தட்டி விடணும்ட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அதனால உன்னை நிப்பாட்டி சொன்னாதான் அம்மா நம்புவாங்க. ஏன் பூ மாதிரி பயப்படுற? எங்க அம்மா தானே, என்ன உனக்கு தெரியாமே இருக்கு? யாருக்குமே நீங்களாம் இன்ட்ரோடியூஸ் ஆனவங்க தானே, வேற என்ன? வா சரியா? ஐ திங்க் சண்டே நீ வர்ற, ஓகேவா? சண்டே எல்லாம் என்னால வர முடியாது. நாங்க நாளைக்கு வச்சு எல்லாரும் கொடைக்கானல் போறோம் குடும்பத்தோட. சனிக்கிழமை போய் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கிளம்பி சனி ஞாயிறு 2 நாள் அங்கதான் இருப்போம். எப்படிங்க வர திங்கக்கிழமை காலையில ஆயிரும். திங்கக்கிழமை காலேஜ் போக மாட்டேன். திங்கக்கிழமை சாயந்தரம் வரட்டுமா? திங்கக்கிழமை வேண்டாம், புதன்கிழமை வா. திங்கக்கிழமை எனக்கு மார்னிங் டியூட்டி, நான் போயிருவேன். வர முன்ன பின்ன ஆகும். வெனஸ்டே வா, ஓகேவா? சரிங்க. என்னமோ நீங்க பொண்ணு பாத்துட்டு வந்தேன்னு சொன்னதுல இருந்து மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்குது. அட லூசு, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. நம்ம வாழ்க்கையில நீ எவ்வளவோ ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு. இதுக்கே இப்படி ஃபீல் பண்ண எப்படி? சிரி, அட சிரின்னு. ப்ளீஸ் பூமாரி மேடம், ஸ்மைல் ப்ளீஸ். கார்த்திக் பூமாரி, ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே, இப்போ ப்ராப்ளம் சால்வ்டு. எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ உன்கிட்ட பேசணும்னா கொஞ்சம் கிளியர் ஆயிட்டேன். ஓகே, பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட சமாளிச்சிடலாம். கொடைக்கானல்லாம் போறியா? சொல்லவே இல்ல. நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் சண்டே இருக்க மாட்டேன்னு சொல்ற, அப்படிதானே? ஆனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கொடைக்கானல் போறேன்ட்டு சொல்லணும்னு உனக்கு தோணல. போங்க அந்தால, நான் உங்களை பார்க்கவே இல்ல.
அது சொல்லத்தான் நீ போன் போட்டேன். அதுக்கடையில நீங்க தலை போற காரியம் அப்படி இப்படி உடனே வான்னு சொன்னீங்க. அதான் வந்தேன் என்னமோ ஏதோன்ட்டு. ஓ அப்படியா, அதானே பார்த்தேன். ஏன் பூ மாதிரி ஏன்ட்ட சொல்லாம இருப்பியா? சரி, ஜூஸ் ஏதாவது சாப்பிடலாமா? இல்ல வேணாம், நான் இப்பதானே சாப்பிட்டேன், வயிறு நிறைய தான் இருக்குது. நீங்க வேணா ஜூஸ் வாங்கி குடிங்க. இப்பமா நான் போட்டுமா? சரிம்மா, கிளம்பு. நின்னு நானே உன்னை பைக்ல டிராப் பண்றேன். அப்புறம் அத்தை எதுவும் திட்ட மாட்டாங்களே, பயமா இருக்கு. ஒன்னும் அம்மா சொல்ல மாட்டாங்க, கவலைப்படாத. சரியா, எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். நான் கேரண்டி. ஓகேவா? பிரச்சனை சால்வ்டு. எங்க வீட்ல அடுத்த உங்க வீட்லதான் நீ என்னென்ன பிரச்சனை வர போகுதோ. சரி பாக்கலாம், ஒண்ணுனா மூவ் பண்ணலாம். சரிங்க கார்த்தி, நாங்கெல்லாம் கொடைக்கானல் போறோம். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். அப்புறம் அங்க போய் நான் அடிக்கடி போன் போடுவேன், எடுத்து பேசுங்க. எடுக்கலன்ட்டா திருப்பி கூப்பிடவே செய்றீங்க. நான் திரும்ப கூப்பிட வர வெயிட் பண்ணுங்க. ஏன்னா எங்க மொத்த குடும்பமும் எல்லாரும் சேர்ந்து போறோம். ஏதாவது பிரச்சனை வந்து அம்புட்டுதான் என்ன டின்னு கட்டிடுவாங்க சேர்ந்தே. சரிங்க மேடம். சரி, ஆமா, கல்யாணம் கழிஞ்ச நியூ கப்புள்ஸ் தானே ஹனிமூனுக்காக கொடைக்கானல் போவாங்க. நீங்க என்ன ஹோல் ஃபேமிலியா சேர்ந்து போறீங்க? எல்லாரும் சேர்ந்து போறதாதான் ஆரம்பத்திலே பிளானு. புதுசா கல்யாணம் செஞ்சவங்கள தனியா விட முடியுமா? துணைக்கு பெரியவங்க வேண்டாம் அப்படி அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆளா சேர்ந்துக்கிட்டோம். அவங்களும் தனியா கலத்தி விட்டுருவோம், நாங்க எல்லாரும் சேர்ந்தே சுத்துவோம். என்ன நீங்க மட்டும் இல்ல, அது ஒன்னும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். அதுக்கு என்ன, அடுத்த ட்ரிப் நம்ம போலாம், அவ்வளவு தானே. போங்க, நான் கிளம்புறேன்.